ஹாய் மெடிக்கோஸ், வெல்கம் டு எஸ்எம்பிபிஎஸ் சேனல். இப்போ நேற்று நம்ம ஃபெமோரல் ட்ரையாங்கிள் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கிளில் வந்து என்னென்ன பார்த்தோம், அதோட இதில் கண்டென்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபெமோரல் ஆர்ட்ரி, ஃபெமோரல் வெயின், இதெல்லாம் ஃபெமோரல் நர்வ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபெமோரல் ஆர்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஃபெமோரல் ஆர்ட்ரி எங்கே இருக்குது ஆக்சுவலாக? இந்த பிக்கு பாருங்களேன். இதில் இங்குவினல் லிகமெண்ட், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இங்குவினல் லிகமெண்ட். ஓகே, இதுக்கு கீழே இருக்கா ஃபெமோரல் ஆர்ட்ரி? இதுதான் அந்த ரெட்டாக போட்டிருக்குது ஆர்ட்ரி, எப்பயுமே ப்ளூ வெயின் இல்லையா? ஸோ இது ஃபெமோரல் ஆர்ட்ரி இங்குவினல் லிகமெண்ட்டு கீழே இருக்குது. ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷனில் அது வந்து சீஃப் ஆர்ட்ரி ஆஃப் லோவர் லிம்பு, கீழே லோவர் லிம்பில் இருக்கிறதுல ஒரு சீஃப் ஆர்ட்ரி, ஒரு மெயினான ஆர்ட்ரியில் ஒன்று ஃபெமோரல் ஆர்ட்ரி. இது வந்து நாட் டிரைவ்டு ஃப்ரம் ஒரிஜினல் ஆக்சிஸ் ஆர்ட்ரி அப்படிம்பாங்க. ஒரிஜினல் ஆக்சிஸ் ஆர்ட்ரியிலேருந்து இது வரல. ஒரிஜினல் ஆக்சிஸ் ஆர்ட்ரியிலேருந்து வரது வந்து இன்ஃபீரியர் குளூட்டியல் ஆர்ட்ரி. இது வந்து நீங்கள் இங்கே படிக்க மாட்டீங்க, அங்கே படிப்பீங்க, அப்டமனில் படிப்பீங்க. ஸோ இந்த இன்ஃபீரியர் குளூட்டியல் ஆர்ட்ரி பற்றி இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது தான், இது வந்து சீஃப் ஆர்ட்ரி ஆஃப் லோவர் லிம்பு, நாட் டிரைவ்டு ஃப்ரம் ஒரிஜினல் ஆக்சிஸ் ஆர்ட்ரி. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, இப்போது இதோட பிகினிங், இது வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்ட்ரி. இதை நீங்கள் ஞாபகம் தான் ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இதுக்கு முன்னாடி இது எப்படி ஞாபகிக்கிறது, இது வந்து இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராம் இங்கே பாருங்களேன். இப்போது இது வந்து அப்டாமினல் அயோர்ட்டா, இது வந்து நீங்கள் அப்டமனில் படிப்பீங்க. ஓகே, இந்த அப்டாமினல் அயோர்ட்டாலேருந்து இதிலேருந்து டிரைவ் ஆகிறது இந்த காமன் இலியாக் ஆர்ட்ரி. இந்த காமன் இலியாக் ஆர்ட்ரியிலேருந்து இந்த இன்டர்னல் இலியாக், எக்ஸ்டர்னல் இலியாக், இது ரெண்டும் டிரைவ் ஆகும். ஓகேவா? இந்த எக்ஸ்டர்னல் இலியாக் இருக்கா, இது வந்து இப்படியே வருது, இங்கே வருது ஃபெமோரல் ஆர்ட்ரி. ஸோ ஃபெமோரல் ஆர்ட்ரி இங்கே இருக்குது. இது எங்கேருந்து வருது? எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்ட்ரியிலேருந்து வருது. ஸோ அது எதோட கண்டினியூவேஷன்? இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபெமோரல் ஆர்ட்ரி இஸ் கோயிங் டு பி த கண்டினியூவேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்ட்ரி. புரியுதா? இந்த எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்ட்ரியிலேருந்து ஃபெமோரல் ஆர்ட்ரி வருது. டயக்ராமை வரைஞ்சி பழகுங்க. டயக்ராம் வச்சு தான் கான்செப்ட் படிக்க முடியும். அனாட்டமி பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணணும். ஓகே, பிஹைண்ட் த இங்குவினல் லிகமெண்ட் நாங்கள் சொன்னதே தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்குவினல் லிகமெண்ட் இந்த க்ரீன் கலரு, இது கீழே இருக்குது. ஸோ பிஹைண்ட் த இங்குவினல் லிகமெண்ட். ஓகே, அட் மிட் இங்குவினல் பாயிண்ட்டு, இங்குவினல் பாயிண்டில் நடுவில் இருக்குது. ஓகே, இப்போது ஒரு ஆர்ட்ரி வெயின் எதை எடுத்துக்கிட்டாலுமே எக்ஸ்டென்ட்டு, கோர்ஸு, டெர்மினேஷன் ரொம்ப முக்கியம். ஆர்ட்ரி வெயின் வந்துக்கிட்டாலே இதுதான் மெயின் டாபிக். பிகினிங்க்கு அப்புறம் இது எக்ஸ்டென்ட்டு, கோர்ஸு, டெர்மினேஷன், ரிலேஷன், இப்படி தான் போகும். இப்போது நம்ம எக்ஸ்டென்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸ்டென்ட்னா எவ்வளோ தூரம் போகுது, கோர்ஸுன்றது எது வழியாக போகுது, டெர்மினேஷன் எங்கே முடியுது. ஓகேவா? இப்போ இது வழி பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் ஆர்ட்ரி பாசஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் மீடியலி இன் ஃபெமோரல் ட்ரையாங்கிள். ஃபெமோரல் ட்ரையாங்கிள் இதுதான். இதில் டவுன்வர்ட்ஸு மீடியலாக ஃபெமோரல் ஆர்ட்ரி பாஸ் ஆகுது. கரெக்டாக இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஸோ ஃபெமோரல் ஆர்ட்ரி பாசஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் மீடியலி இன் ஃபெமோரல் ட்ரையாங்கிள். ஃபெமோரல் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. இங்கே ஃபெமோரல் ட்ரையாங்கிள்லேருந்து அடக்டார் கேனல் போகும். இது ஃபெமோரல் ட்ரையாங்கிள், இப்படியே வந்து அடக்டார் கேனல் போகும். அடக்டார் கேனல்லேருந்து அடக்டார் மேக்னஸ் போகும். அடக்டார் மேக்னஸ்லேருந்து இட் கண்டினியூஸ் ஆஸ் பாப்புலேட்டியல் ஆர்ட்ரி. ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம்? ஃபெமோரல் ட்ரையாங்கிள் வந்தது, அங்கேருந்து அடக்டார் கேனல், அடக்டார் கேனல், அடக்டார் அடக்டார், ரெண்டு அடக்டார் வரும். ஓகே, ஃபெமோரல் ட்ரையாங்கிள், அடக்டார் கேனல், அடக்டார் மேக்னஸ், அங்கேருந்து இட் கண்டினியூஸ் ஆஸ் பாப்புலேட்டியல் ஆர்ட்ரி. ஸோ கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்ட்ரி அங்கேருந்து ஆரம்பித்து பாப்புலேட்டியல் ஆர்ட்ரியாக முடியுது. இந்த பாப்புலேட்டியல் ஆர்ட்ரி இங்கே நீங்கள் இந்த லோவர் லிம்பில் கொஞ்சம் பின்னாடி படிப்பீங்க, நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ இட் கோயிங் டு பி கண்டினியூஸ் ஆஸ் பாப்புலேட்டியல் ஆர்ட்ரி. ஓகே, ஸோ கண்டினியூஷன் எது, டெர்மினேஷன் எதுன்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன். ரிலேஷன்னா அதை சம்மந்தப்பட்டு என்ன இருக்குது அப்படின்றது தான் ரிலேஷன். ஸோ இது வந்து ஃபெமோரல் ஆர்ட்ரி உங்களுக்கு தெரியும், ஆர்ட்ரி ஏ, வெயின் வி, என் ஃபார் நர்வ், வேன் அப்படிங்க வச்சுங்க. ஸோ ஆர்ட்ரிக்கு வந்து மீடியலாக என்ன இருக்குது, வெயின் இருக்குது. ஸோ ஃபெமோரல் வெயின் மீடியலாக இருக்க போகுது. ஓகே, என் வந்து நர்வு. ஸோ ஃபெமோரல் நர்வ் தான். ஃபெமோரலில் ஃபீமர் கிட்ட ஃபெமோரல் நர்வ் தானே போகும். ஸோ ஃபெமோரல் நர்வ் வந்து ஆர்ட்ரிக்கு லேட்ரலாக இருக்குது. ஸோ விஏஎன் அதுபடி பார்த்தீங்கன்னா மீடியலாக ஃபெமோரல் வெயின் இருக்குது, லேட்ரலாக ஃபெமோரல் நர்வ் இருக்குது. ஓகேவா? இப்போது இது இல்லாமல் பார்த்தா ஆன்டீரியராக என்ன இருக்குது, போஸ்டீரியராக என்ன இருக்குது, அதான் பார்க்கணும். ஸ்கின்னு, கண்டிப்பாக ஸ்கின்னு மேலே வந்து ஸ்கின் இருக்கும். ஸோ ஆன்டீரியரில் ஸ்கின் இருக்கும். ஸ்கின் இருந்தாலே அடுத்து ஃபேஷியா வந்துடும்னா, ஃபேஷியா வந்துடும். ஸோ ஃபேஷியா வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் ஷீத் வந்து, ஷீத்துன்றது ஒரு கவரிங் தான், அது வந்து இதை கவர் பண்ணியிருக்கோம். அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, அந்த ஃபெமோரல் ஷீத்தோட ஏன்றது ஆன்டீரியரா, ஸோ ஆன்டீரியர் வால் ஆஃப் ஃபெமோரல் ஷீத். ஓகே, ஃபெமோரல் ஷீத்தோட ஆன்டீரியர் வால், ஸ்கின்னு, ஃபேஷியா, இது வந்து ஆன்டீரியர் ரிலேஷன்.
இதே போஸ்டீரியர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்டீரியர் வால் பார்த்தீங்க அப்போ கண்டிப்பாக இங்கே போஸ்டீரியர். ஸோ போஸ்டீரியர் வாலாக ஃபெமோரல் ஷீத்து. ஸோ போஸ்டீரியர்னு கேட்டுக்கிட்டீங்கன்ற ரிலேஷனுக்கு நீங்கள் ஃப்ளோர் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோட ஃப்ளோராக ஃபிமோரல் ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிமோரல் ட்ரையாங்கிள் இங்கே இருக்கா, ஃபிமோரல் ட்ரையாங்கிள் இதோட ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது, இலியாக்கஸை மட்டும் விட்டுருங்க. ஐபிபிஏல இலியாக்கஸை விட்டுட்டிங்கன்னா பிபிஏ அது 3 இருக்கா, அந்த 3 இங்கே தூக்கி அப்படியே எழுதிருங்க. ஸோ சோயாஸ் மேஜர், பெக்டீனியஸ், அடக்டார் லாங்கஸ், இலியாக்கஸ் மட்டும் வராது. அதுக்கு பதிலாக போஸ்டீரியர் வால் ஆஃப் ஃபெமோரல் ஷீத்து. ஓகே, அவ்வளோதான். இப்போ அதோட பிரான்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமோரல் ஆர்டரிக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன், ஃபெமோரல் ட்ரையாங்கிள் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபெமோரல் ட்ரையாங்கிள் அங்கே என்னென்ன பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் ட்ரையாங்கிளில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச், அப்படியே மேலோட்டமாக இருக்கும். ஓகேவா, சூப்பர்ஃபிஷியல்னால் மேலோட்டம் தானே. ஸோ அந்த மேலோட்டமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் 3 சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் தான். இந்த சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச்சு அதிலே 3 சப் பிரான்ச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலில் எக்ஸ்டர்னல் புடண்டல், இது வந்து உங்களுக்கு ஜெனிட்டல் ஆர்கன்ஸில் இருக்கும். ஏன்னா ஃபெமோரல் ட்ரையாங்கிள் கீழே இந்த இடத்துல இருக்குது, அது கீழே கண்டிப்பாக ஜெனிட்டல் ஆர்கன் வந்துடும். ஓகேவா, ஸோ வந்து இட்ஸ் கோயிங் டு பி கவர் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். அதேமாரி எபிகாஸ்ட்ரிக் அது கீழே வரும். ஸோ இட் இஸ் கோயிங் டு கவர் ஸ்கின் அண்ட் லோவர் பார்ட் ஆஃப் அப்டாமினல் வால். அப்டாமினல் வாலுக்கு லோவர் பார்ட்டில் வந்து கவர் பண்ண போகிறது எபிகாஸ்ட்ரிக். இதுவும் வந்து உங்களுக்கு ஃபெமோரல் ட்ரையாங்கிளோட பிரான்ச் தான், ஐ மீன் ஃபெமோரல் ஆர்டரி பிரான்ச் தான். எங்கள் ஃபெமோரல் ட்ரையாங்கிளில் இதெல்லாம் இருக்கும். அடுத்து சூப்பர்ஃபிஷியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் இலியாக்குன்றது பேர். ஸோ இட்ஸ் கோயிங் டு கவர் த ஸ்கின் அலாங் வித் இலியாக் கிரஸ்ட். ஓகேவா, 3 சூப்பர்ஃபிஷியலும் சேர்ந்து இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கிளில் ஃபெமோரல் ஆர்டரியோட பிரான்ச்சு. ஃபெமோரல் ட்ரையாங்கிள் என்னென்னு கேட்டால் இந்த 3 இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா இப்படியே வருது, ஃபெமோரல் ஆர்டரி இருக்கா, இதுதான் ஃபெமோரல் ஆர்டரி. ஃபெமோரல் ஆர்டரி பிரான்ச்சஸ் தானே, அப்போ இதிலேருந்து உருவாகிறது தான் இது 3. ஸோ சூப்பர்ஃபிஷியல் எபிகாஸ்டிக் இருக்குது, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்டர்னல் புடண்டல் இருக்குது, டீப் எக்ஸ்டர்னல் புடண்டல் அது வந்து டீப் பிரான்ச்சு. ஸோ இது ரெண்டும் பார்த்துக்குங்க, சூப்பர்ஃபிஷியல் எபிகாஸ்டிக்கு, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்டர்னல் புடண்டல். இது இல்லாமல் சூப்பர்ஃபிஷியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் இலியாக் அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இப்படி போகுது. ஸோ இது 3மே ஃபெமோரல் ஆர்டரியிலேருந்து உருவாகிற அதோட பிரான்ச்சு. ஓகே, இப்போ டீப் பிரான்ச்சு மேலோட்டமாக பார்த்தீங்க, அடுத்து உள்ளால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 ப்ரொஃபண்டா ஃபெமோரிஸ் ஆர்டரி தான் இங்கே போகுது பார்த்தீங்களா, இதுதான். இதுவும் ஃபெமோரல் ஆர்டரியோட பிரான்ச் தான். இதுதான் லார்ஜஸ்ட் பிரான்ச்சு. இதை பற்றி தனி வீடியோ போடுறேன் நான். இப்போதைக்கு இது பேர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டீப் எக்ஸ்டர்னல் புடண்டல், இங்கே சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்டர்னல் புடண்டல் பார்த்த மாதிரி இங்கே கண்டிப்பாக டீப் எக்ஸ்டர்னல் புடண்டல் வரும். அது இல்லாமல் மஸ்குலர் பிரான்ச், இது 3ம் கண்டிப்பாக டீப் பிரான்ச்சஸில் வரப்போகுது. ஓகேவா, இப்போதைக்கு ஃபெமோரல் ஆர்டரியில் அவ்வளோதான். இது இல்லாமல் இன்னொரு பெரிய பிரான்ச் இருக்குது, இதோட ரொம்ப பெரிய பிரான்ச்சு தான் அந்த ப்ரொஃபண்டா ஃபெமோரிஸ். அதிலே சில சப் பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஃபெமோரல் ஆர்டரி இந்தளவுக்கு நீங்கள் எழுதினாலே போதுமானது. இதோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஃபெமோரல் பல்ஸு, நீங்கள் வந்து அது வந்து ஃபிசியாலஜியில் படிப்பீங்க கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில், அந்த ஃபெமோரல் பல்ஸு. அதுவும் நான் வந்து உங்களுக்கு ப்ரொஃபண்டா ஃபெமோரிஸ் முடிஞ்சோன்னே சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபெமோரல் ஆர்டரி இது மட்டும் போதும், இதை மட்டும் எழுதினாலே மார்க் போதுமானது கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. முன்ன சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிய வைங்க. முக்கியமாக உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க் யூ ஃபார் listening patiently. Okay, so yes, the MBBS, raise your career. Thank you.